அதிகனமழை மீண்டுமாக தமிழ்நாட்டுல தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நெறைய மாவட்டத்தில கனமழைய பார்க்க போறோம். இப்போ நம்ம வானிலை அறிக்கைய மிக சுருக்கமாக நம்ம சொல்லப் போறோம். உங்களுடைய மாவட்டத்தின் பேர நெறைய பேர் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க. வானிலை அறிக்கைய தயவு செய்து கடைசி வரைக்கும் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மிக கனமழை முதல் அதி கனமழை அப்படின்னு எடுத்தாலே, கண்டிப்பா தென் மாவட்டங்களும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் வருகிற நாட்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை தீவிரமாக போது. அதுல ஒரு 5 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவிற்கு மழையும் ரொம்ப தீவிரமா இருக்கும். தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 15லிருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நெறைய இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தில கடந்த 24 மணி நேரத்தில நல்ல ஒரு தீவிரமான மழை எல்லாமே பெய்தத பார்த்தோம். அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், பல்வேறு பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கிறோம். தென்காசி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக கன முதல் மிக கனமழையும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல சில சமயங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும், ஓரிரு நேரங்கள்ல நமக்கு கனமழையும் மிக தீவிரமாக இருக்கும். தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் என தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே நமக்கு கனமழை இருக்கு. இனி ஒவ்வொரு நாளும் இடி, மழை, கனமழை தான். அந்த அளவிற்கு நமக்கு தீவிரமான வானிலையும் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, இந்த மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள்ல மழை எதுவும் கிடையாதா அப்படின்னா, மற்ற மாவட்டத்திற்கும் மழை இருக்கு. டெல்டாவிலும் மழை தொடங்கியாச்சுன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில மழை வராம கிடையாது. மழை பெய்திருக்கு. மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நெறைய இடங்கள்ல நமக்கு மழை பரவலாக கடந்த வாரத்திலிருந்து பெய்ய தொடங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்னும் அநேக இடங்கள்ல கனமழை தீவிரமடையும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சிரும். மிக கனமழை வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. தற்போதைக்கு டெல்டாவுல மிக கனமழை இல்ல. வரும்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில மழை எப்படிங்க ரொம்ப தீவிரமா இருக்குமா அப்படின்னா, மழை பொறுத்தவரை பரவலாக ஒரு லேசானதிலிருந்து மிதமான மழையாக இருக்கும். பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். மிக கனமழை மற்றும் அதி கனமழை சென்னைக்கு கிடையாது. சென்னை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வானம் மேகமூட்டமாகவும், லேசானது முதல் மிதமான மழை ஆங்காங்கே மட்டுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயம் கனமழை தீவிரமடையும். இந்த மாத இறுதியில பலத்த மழையும் வெளுத்து வாங்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள்ல கனமழை நிலவரம் பொறுத்தவரை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், அதைத் தொடர்ந்து ஈரோடு, திருப்பூர், சேலம், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில சமயங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பதிவாகும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அடுத்து வரக்கூடிய 5 முதல் 10 நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. மிக கனமழை முதல் அதி கனமழை தமிழ்நாட்டில் கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.